அப்பா மாதிரியே இந்த மரமேற தொழிலை செய்யற மக்கள் கோபி சட்டமன்ற தொகுதியில எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க பனையேறும் தொழில் செய்யறவங்களுக்குன்னு ஒரு நலவாரியம் ஏற்படுத்தி அதன் மூலம் எங்களை மாதிரி ஏழை மாணவர்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல இந்த தொழிலுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்கிறது இல்ல. எதிர்பாராத விபத்துக்கள் ஏராளமா நடக்குது. ஆனா அந்த விபத்துகளுக்கான உரிய மருத்துவ உதவிகள் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போது இதற்குரிய விபத்து காப்பீடும் இதனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியும் செஞ்சுட்டாங்க. எங்களோட பனையேற இந்த தொழில் மூலமா எவ்வளவோ பொருட்கள் கிடைக்குது. அந்த பொருட்கள் எல்லாம் அரசாங்கமே மதிப்பு கூட்டல் மூலமா சந்தைப்படுத்துங்க. எங்க இந்த தொழில ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. பதநீர், நுங்கு, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனம்பழச்சாறுன்னு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளுக்கெல்லாம் அரசாங்கமே உரிய பயிற்சி அளித்து சந்தைப்படுத்துறது, ஏற்றுமதி செய்யறதுன்னு பல வகையான திட்டங்களை எங்களுக்காக உதவி செஞ்சுட்டாங்க. எப்படி பால் உற்பத்தியாளர் சங்கம் மூலமா பாலை கொள்முதல் செஞ்சு விற்கிறீங்களோ அதே மாதிரி எங்களோட மரமேற தொழில் மூலமா வர கல்ல அரசாங்கமே கருப்பட்டி உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் மூலமா கொள்முதல் செஞ்சு உரிய நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் வகித்து நீங்க அதையும் விற்பனை செஞ்சா நம்ம அரசாங்கத்துக்கும் அது லாபத்தை அளிக்கும். எங்களை மாதிரி இந்த பனையேற தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமா நம்பி இருக்கிற பல லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கும் அது மிகப்பெரிய உதவியா இருக்கும். பொதுமக்களுக்கும் பாதிப்பளிக்காத பாடமா இது இருக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை நாயகனா இருக்கிறது நீங்க தான். நீங்க நினைச்சா நம்ம கருத்து மக்களுக்கு இந்த உதவியை செஞ்சு தர முடியும். செஞ்சுட்டாங்க ஐயா. நன்றி. கற்பகம் ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. அதாவது அறிவுபூர்வமான யோசனையை சொல்லியிருக்கிறாங்க. அரசுக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கு தேவையான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்க நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில நம்பிக்கைக்குரிய ஆட்சி வந்த உடனே உங்க நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாரும் ஒரு அப்ளாஸ் பண்ணுங்க, ஒரு கைத்தட்டு. நன்றி.